நைட் டியூட்டி பாக்குறங்கற சரி நீ பாட்டு பாடுவியா ஓ பாடுவല്ലോ പക്ഷെ പഴയ പാട്ടാ പാടാ ஆகா அப்ப ஒரு பாட்டு படிச்சேடா கண்ணெதிரே தோன்றினாள் முகத்தை காட்டினாள் நேற்று வரை ஏமாற்றினாள் அதே அங்கேயே தான் கட்டி போட்டிருக்கமே நாமளும் லைட்டா 2 பெக்கு போட்டா என்ன கனி முகத்தை காட்டினாள் அதுதானே நேற்று வரை ஏமாற்றினாள் காலக்கி அடிபொளி அமைதி சாரே எனக்கு ஒரு பெக்கு ஊத்துப்பா அது சரி ஆயிக்கோട്ടെ சேட்டா ஒண்டியா குடிச்சா 7 ஜென்மத்துக்கும் பாவம் நம்மள சுத்தம் அண்ணனுக்கு ஆயிக்கோട്ടെ வைക്കാം ஊத்து சேட்டா ஊத்து சரி இது என்ன நம்ம ஒரு சரக்கு நினைச்சியா இது செமையா இருக்குண்ணா ஃபுல்லா ஊத்திக்கண்ணா சாப்பிட்டு பாரு சேட்டா நீ ஊத்து சேட்டா அடுத்த ரவுண்ட்ல ஆஹா ஆகா நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு இல்லனா சரக்கு வேஸ்ட் பண்ணிட்டியா நானே ஊத்திக்கிறேன் டேய் கதவு திறந்துருக்குடா அண்ணா அலாட் 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 நான் போய் மூடிட்டு வரேண்ணா அண்ணா கதவை மூடிடுவா மூடு அண்ணா கதவை மூடினதுக்கு எனக்கு காம்ப்ளிமெண்ட் கிடையாதாண்ணா ஊத்துறேன் எடுத்தோ குடிச்சிட்டு ஆட்டம் போட்ட அதனால தான்டா பசிக்குது எனக்கு அப்படியே கும்முன்னு இருக்குடா
எனக்கு கூட தான் கும்முன்னு இருக்க. இதே இது பாரா இருந்தா எவனா இழுத்து போட்டு அடி அடின்னு அடிச்சிருப்பேன். அடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. அதோ அடி வாங்குறதுக்கு என்ன ஒருத்தனை கூட்டு வந்திருக்கமே. ஓ போய் அசத்தி அடி. சொன்னனே. உடம்புல அப்படியே நமனமாங்குதுனே. அவனை அடிக்கிறனே. டேய் இப்ப அவனை அடிக்கிற அடியில உண்மையை சொல்லணும்டா. உண்மையை சொல்லுவானே. அதுக்கு நான் கேளுங்க. ஞானும் வேறடே. அவன் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தான். அவனை போய் நாங்க முதல்ல அடிச்சிட்டு இருக்கோம். அப்புறம் நீ வா வா வா. சொல்லணும். ஏய் வாடா சொல்ல வைக்கிறேன். நம்மள என்ன நினைச்சிட்டான் விட்டுருவோமா? ஏய் எங்கடா அவன்? ஐயோ டேய் எங்கடா போனா? டேய் வாடா வெளிய போய் தேடுவோம். டேய் என்னடா வாசல்ல பூட்டி தான வச்சிருப்பான். எப்படா போயிருப்பான்? டேய் அங்க போயிருப்பான். வாடா. எந்த ஐயோ நீ வா. ஏய் வேண்டல ஏய் செக்யூரிட்டி நீ அந்த பக்கம் போடா. நீ வாடா. சரி நான் போ. டேய் நீ இந்த பக்கம் போய் தேடுடா. சரி. தப்பிச்சு போனவ போலீஸ் கிட்ட போயிட்டானா பெரிய பிரச்சனை ஆயிருண்ணே. அண்ணே இப்பவே வாண்ணே, கார் எடுத்துட்டு வரணும், ஓடி போயிடலாண்ணே. ஐயோ ஐயோ டேய் நானே மரண பயத்துல இருக்கேன்டா. நம்ம ஓடிட்டா போலீஸ் விட்டுருமா? இப்போ என்ன பண்றது? இந்த இருட்டுல எங்கடா போய் தேடுறது? அண்ணே நீ வாண்ணே, கார் எடுத்துட்டு போனா அவனை தேடி கண்டுபிடிச்சலாம்டா. வாடா வாடா. ഞാൻ വരാന്ന് പറഞ്ഞാ വരാം. അരമണിക്കൂറിനകം വരാം. ഡെലിവറി കഴിഞ്ഞുകൊണ്ട് ഞാൻ നേരെ വീട്ടിലേക്ക് എത്തും. ഞാൻ തീർച്ചയായിട്ടും അരമണിക്കൂറിനകം വരാം. ഞാൻ ഒരു കാര്യമായിട്ട് വന്നതല്ലേ, ഒരു ജോലിക്ക് വന്നതല്ലേ. ഡെലിവറി ഒന്ന് കഴിഞ്ഞോട്ടെ ഞാൻ അങ്ങ് എത്തിയേക്കാം. പറയുന്നത് കേക്ക്, ഇങ്ങനെ ചാട്ടിയെ പിടിക്കല്ലേ. ഞാൻ വരാന്ന് പറഞ്ഞില്ലേ. ശരി ഫോൺ വെക്കാം. ഞാൻ അരമണിക്കൂറിനകം എത്തിയേക്കാം. ഫോൺ വെക്കാം. எல்லாம் காயத்ரியோட வேலை தானே. நமக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆறுதல் அந்த நம்பி சாகல, உயிரோட இருக்கான். மூர்த்தி என்ன நேர்லயே பாத்துட்டாரு. அவனை கடத்திட்டு போய் கேரளால வச்சிருக்காங்க. எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிட்டா சத்யாவை வெளியே கொண்டு வந்துடலான்னு.
ஆமா பிரகாஷ், நானும் உலகத்துல பெரிய பெரிய ஃப்ராடெல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா இந்த காயத்ரி மாதிரி ஒரு கடைஞ்சு எடுத்த ஃப்ராட இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லப்பா. என்ன சாமர்த்தியமா நடந்திருக்கிறா. அவசர அவசரமா பணத்தை எரிச்சிட்டா, சத்யா வாயாலே நம்பி அடிச்சேன்னு சொல்ல வச்சிருக்கா. என்ன பிளானு, என்ன ஐடியா? அவளை திட்டுறீங்களா இல்ல பாராட்டுறீங்களா நீங்க? ரெண்டும் தான்ப்பா. மனசரிஞ்சு சொல்றேன். ஃப்ராடுத்தனத்துக்கும் பித்தலாட்டத்துக்கும் ஒரு டிக்ஷனரி போடணும்னு வச்சுக்க. அந்த வேலையை காயத்ரி கையில கொடுத்துடலாம். அண்ணா என்ன பேசிட்டு இருக்கீங்க? சரிப்பா. நம்பி கிடைக்கலனா சத்யாவோட கதை முடிஞ்சது என்ன? அவன் இருக்கிற இடத்துக்கு தேடி போய் அவனை பிடிச்சாகணும்னா. பிரகாஷ், அங்கேயும் செக் வச்சிருக்கா பாத்தேல்ல. ஒரு நேர்மையான எஸ்ஐ தலையிட்டா நிச்சயம் மாட்டுவோன்னு அந்த ஆளையும் எப்படியே வெளியே அனுப்பிட்டா. ஜெகஜால கில்லாடிப்பா அந்த காயத்ரி. எல்லாமே அவரோட பக்கா பிளான். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலப்பா. நம்பிய கொன்னாச்சுன்னு நிரூபிச்சிட்டா. அவகிட்ட இப்ப நம்பி இருக்கான். அவன் சொத்து தான் குறின்னா அவனை போட்டு தள்ள வேண்டியதானே? எதுக்காக அவனை தூக்கிட்டு தமிழ்நாட்டுல இருந்து கேரளா வரைக்கும் சுத்திட்டு இருக்கா? ஆதாயம் இல்லாம அந்த காயத்ரி ஒரு வேலையும் செய்ய மாட்டான். அவனை உயிரோட வச்சிருக்கிறதுக்கும் இப்படி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் கடத்திக்கிட்டு அலையறதுக்கும் நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு. அவசியம் இல்லைன்னா அவனை என்னைக்கோ தீத்து கட்டிருப்பா. அந்த காரணத்தை கண்டுபிடிச்சாதான் நம்மளால ஏதாவது பண்ண முடியும்பா. அதுவும் நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே. போலீஸாவது ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாம இருக்கு. அண்ணா, இனிமே நமக்கு போலீஸ் உதவி இல்ல. இனிமே நாம தான் எல்லாத்தையும் பண்ணிக்கணும். எஸ்ஐ என்ன உடனே கிளம்ப சொல்லிட்டாரு. லேட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் நாம தோத்துட்டு தான் இருக்கோம்னு சொன்னாரு. உடனே கிளம்பணும்னா. சரி, நீ கிளம்பு. உனக்கு வேற ஏதாவது உதவி வேணுமா? நீங்க தானே வேணும். நீங்களும் கூட வந்தா எனக்கு தைரியமா இருக்கணும், மாரல் சப்போர்ட்டா இருக்கணும். வாங்கண்ணே. ஏங்க இந்த நேரத்துல போய் கேரளா போறேன்றீங்க? ஏன் யமகண்டா ராககாலா எல்லாம் பாத்துட்டு போணுங்கறியா? ஏய், முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம், இடையில வாய் விடுறியா? ஏய், ஏதாவது சொல்லிட போறேன். நான் வாயே திறக்கலங்க. இப்ப தோசை ஊத்தணுமா வேணாமா அதை மட்டும் சொல்லுங்க, நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். தண்ணியை கொதிக்க வச்சு என் நடுமண்டையில ஊத்து. சரிங்க. ஏய், சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டி. இதான் சாக்குன்னு சொல்லி அடுப்புல தண்ணியை வச்சிடாத. ஊருக்கு போறதுக்கு துணிமணிலாம் ஒரு பேக்ல எடுத்து வை. போ போ. டேய், டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? டிக்கெட்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன் பாரு. டேய் பிரகாஷ், கூட நானும் வரேன்டா. டேய், இல்ல வேண்டாம். நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க. குமார் ஜெயிலுக்கு போய் அடிக்கடி சத்யாவை பாத்துக்கிட்டோம். நீ வீட்டையும் அம்மாவையும் பாத்துக்க. அண்ணன் இருக்கார்ல, எனக்கு அது போதும். நான் சமாளிச்சுப்பேன். டேய், சத்யாகிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போற? நொந்து போயிருக்கேன்டா. அடுத்து என்ன செய்ய போறதுன்னு தெரியாம நிக்கிறேன். இந்த நேரத்துல சத்யாவை சந்திக்க நான் விரும்பலடா. அவ மனசு தளர்ந்து போய் என்ன பார்த்தா அந்த பார்வையை கூட என்னால தாங்க முடியாத. டேய், அவன் ஒரு வைராக்கியத்தோட போறான்டா. அவனை தடுக்காத. டேய் குமார், நீ ராஜுவும் போய் சத்யாவை பாருங்க. ஆறுதலும் தைரியமா சொல்லுங்க. அவளோட வருத்தத்துல வயித்துல இருக்கிற குழந்தை பாதிச்சிடக்கூடாது. அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்பப்போ ஜெயில போய் பார்த்துட்டு வாங்கடா. டேய், அத நாங்க பாத்துக்கிறோம்டா. இப்படி ஒரே அடியா சத்யாவை பார்க்காமலே போறியேடா. சத்யா வேணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன். அவ முகத்துல நான் மறுபடியும் முழிக்கிறதா இருந்தா நம்பிய உயிரோட கொண்டு வந்துட்டோ இல்ல அவன் உயிரோட இருக்கான்றத நிரூபிச்சுட்டு தான் அவளை பாப்பேன். பிரகாஷ், உணர்ச்சி வசப்படாதப்பா. சரி, நம்ம கேரளால எத்தனை நாள் தங்குறோம்? சரியா தெரியலண்ணே. திங்கக்கிழமை சத்யா மேல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்றாங்க. இன்னைக்கு நைட் விட்டா நாளைக்கு மறுநாள் 2 நாள் தான். அதுக்குள்ள அவனை எப்படியாவது மீறிட்டு வரணும்னு. நீ நினைச்சது நடக்கும்பா. உடுப்பா. ஏங்க இந்தாங்க. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். வீட்டை பத்திரமா பாத்துக்க. சரிங்க. போலாம். എന്റെ വണ്ടി കയറി കിടക്കുന്ന ഇങ്ങോട്ട് ഇറങ്ങി വാ. എന്താ തന്നോട് പറഞ്ഞ മനസ്സിലാകുന്നില്ലേ? ഇങ്ങോട്ട് ഇറങ്ങാൻ. எல்லாம் உன்னாலதான்டா. தேவையில்லாம நீயும் குடிச்சு என்னையும் குடிக்க வச்சு தப்பிச்சு போயிடானடா. തനിക്ക് പറഞ്ഞ മനസ്സിലാവില്ലേ? നിനക്കെന്താ ഭ്രാന്താണോ? ഇറങ്ങ്. ചേട്ടാ, ഇയാള് വണ്ടി കയറി കിടക്കണം. ഇറങ്ങാൻ പറഞ്ഞില്ല. ഇറങ്ങടാ. സല്ല് കിട്ടുന്ന നിങ്ങൾ ചെന്നു. ഇറങ്ങടാ. ഇറങ്ങ്. ആരോട് തന്നെ കളി? எங்க ஓட?
ஏன் பிரகாசே இவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்கங்கற? அண்ணா உதவி பண்றாங்களோ இல்லையோ எஸ் என்ன சொன்னாரு கேட்டு பாருங்கன்னாரு. கேட்டு பாப்போண்ணே, உதவி கிடைச்சா நல்லது தானே. சரிப்பா. எந்த வேண்டு சார்? நாங்க தமிழ்நாட்டுல இருந்து வரோம், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ഓ തമിഴാണോ? ஆமா சார். സാറ് കത്തുണ്ട്, പോയി നോക്കിയോ. என்னப்பா இது நம்ம ஊர் போலீஸ் மாதிரியே மரியாதை இல்லாம வா போங்கறாங்க. கொஞ்சம் சும்மா இருங்கண்ணே. சார் எந்தா? சார் நாங்க சென்னையில இருந்து வரோம். என் பேர் பிரகாஷ், தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கிளர்க்கா வேலை பார்க்கறேன். இது என்னோட ஐடி. சரி, எந்த விஷயம் சொல்லுங்க. சார் உங்களுக்கு தமிழ் தெரியுங்களா? தெரியும். அப்பாடா இப்பதான் உயிரே வந்துச்சு. கொஞ்சம் டீடைலா சொல்லு பிரகாஷ். சார் ஊர்ல எங்களுக்கும் எங்க அண்ணனோட முன்னாள் வைஃபுக்கும் பிரச்சனை. அந்த லேடி என் வைஃப ஒரு மர்டர் கேஸ்ல சிக்க வச்சிட்டா. மர்டர் கேஸ்ல? ஆமா சார். இதான் சார் நடந்தது. அந்த நம்பி அவங்க கடத்தி கொண்டு வந்து இங்க செங்கனாச்சேரியில தான் வச்சிருக்காங்க. அவங்க செல்போனோட சிக்னல் இங்க தான் காட்டுது. அந்த நம்பியை கண்டுபிடிச்சு என் வைஃபை காப்பாத்துறதுக்கு நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். அயாள் செங்கனாச்சேரியில் உண்டுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொன்னேன் சார், கடத்தின கந்தசாமியோட செல்போன் சிக்னல் வச்சு கண்டுபிடிச்சோன்னு. நீயா கண்டுபிடிச்ச? இல்ல சார், சென்னை போலீஸ் எஸ்ஐ தான் கண்டுபிடிச்சாரு. அவன் மொபைலோட IMEI நம்பர் வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா அந்த எஸ்ஐ எங்க? அவர் வரல சார். என்ன அது கேஸ் தமிழ்நாட்டில் இருக்கு, தமிழ்நாடு போலீஸ் வராம நீ வந்திருக்கு, உன்னை எப்படி நான் நம்புறது? சார் நம்பிதான் சார் ஆகணும். செய்யாத கொலைக்கு தண்டனை அனுபவிக்கிறது என் வைஃப். தயவு செஞ்சு நீங்க தான் சார் எனக்கு உதவி பண்ணும் ப்ளீஸ் சார். அப்ப தமிழ்நாடு போலீஸ் கொடுத்த FIR கோப்பி எവിടെ? இதுல தெளிவா எழுதி இருக்கு നിങ്ങളുടെ വൈഫ് தான் கொலை பண்ணி இருக்குன்னு. அப்புறம் என்ன? சார் இல்ல சார், அவ கொலை பண்ணல சார். ഞങ്ങളെ என்ன போலீஸ் நினைச்சிருக்கா இல்ல பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி நினைச்சிருக்கா? தமிழ்நாடு போலீஸ் கேஸ் புக் பண்ணோம், அதுக்கு எதிராக நாங்க ஹெல்ப் பண்ணணுமா? சார் அப்படிலாம் இல்ல சார், அந்த IMEI நம்பரை வச்சு அவன் இங்க தான் இருக்கன்றத ட்ரேஸ் பண்ணி கொடுத்ததே தமிழ்நாடு போலீஸ். அப்ப தமிழ்நாடு போலீஸ்ல வரணும். பின்ன நீங்கள் எந்தினா வந்த? நீங்க இங்க வரக்கூடாது, தமிழ்நாடு போலீஸ் கூட்டிட்டு வாப்போ. சார் சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். போறியா இல்லையா? இப்போ நீ சொல்றதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க சார். நீ இப்ப போறியா இல்ல நியூசன்ஸ் கேஸ்ல புக் பண்ணட்டுமா? பிரகாஷ் அதான் முடிவு தெரிஞ்சிச்சுல, வாப்பா கொஞ்சம் பேசி பார்க்கலாம். இல்ல பிரகாஷ் சொன்னா கேளு, வா வா. ஜோலி நோக்கிறதுக்கே சமயம் பார்த்து. சரி ஏப்பா, அவங்க தான் நமக்கு உதவி செய்யக்கூடாதுங்கிற தீர்மானத்துல பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீ வாதாடிட்டு இருக்கியப்பா. வேற என்ன பண்றது? நமக்கு இந்த ஊர்ல ஹெல்ப் பண்ண வேற யார் இருக்கா? உதவியா? நாம அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்றதே வேஸ்ட்பா. இனி நமக்கு நாம தான் உதவி. நாமளே தேடுவோம், நாமளே கண்டுபிடிப்போம். எப்படின்னு? மொழி தெரியாத ஊரு, எந்த தெரு எந்த ஏரியான்னு ஊரை பத்தி எதுவும் தெரியாது, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அந்த டவர் இருக்கிற ஏரியாவை நோட் பண்ணி வச்சில்ல, அந்த ஏரியாவுக்கு போவோம். அங்க இருக்கிற வீடுகள்ல போய் ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டுவோம். என்ன சொல்ற? ஒரு நிமிஷம், எஸ்ஐக்கு கால் பண்ணி கேட்டு பாக்குறேன். என்ன பிரகாஷ், செங்கனாச்சேரி போயாச்சா? வந்துட்டோம் சார். ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அவங்க எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான். அநேகமா இங்க இருந்து உங்களுக்கு எதிராக செயல்பட்ட சக்தி இப்ப கேரளா வரைக்கும் கை நின்று இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி சார்? ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போலீஸ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா என்ன? இருக்கலாம். உங்களுக்கு எதிராக செயல்படுறது சென்ட்ரல் மினிஸ்டர்னு சொல்றாங்க. அப்ப பக்கத்து ஸ்டேட்ல பவர் இருக்காதா என்ன? இப்ப என்னதான் சார் பண்றது? இருக்கிற பிரச்சனையில நான் இன்னொரு பேட் நியூஸ் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. சொல்லுங்க சார். வரிசையா பேட் நியூஸ் தான் கேட்டுட்டு இருக்கேன். அந்த மொபைலை நான் ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தேன், முடியல, கிடைக்கல. எப்படி சார்? சிம்ம கழட்டி மறுபடியும் நம்பர் மாத்திருப்பானோ? சிம்ம கழட்டி இருந்தாலும் போன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்குமே. அவன் சிம்ம மட்டும் கழட்டல, போனே அழிச்சிட்டான்னு நினைக்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? அவன் அப்படிதான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன்.
திடீர்னு எதுக்கு சார் அவன் மொபைல் அழிக்கணும்? அதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு. அநேகமா நீங்க அங்க வந்திருக்கிறதா உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சார்? அப்படி ஒரு நெட்வொர்க் அவங்க கிட்ட இருக்கலாம். என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப அவனோட மொபைலும் இல்ல. அதனால டெக்னிக்கலா அவனை ட்ரேஸ் பண்ணவும் முடியாது. என்ன சார் இது? ஒவ்வொரு வாசலா அடைச்சுக்கிட்டே வருது. தனியா போராடுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஜஸ்ட் பெஸ்ட் ஆஃப் லக் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் வச்சிடறேன் பிரகாஷ். என்ன பிரகாஷ், என்னாச்சு? என்ன சொல்றது? அவன் இந்த தடவை சிம்ம மாத்தல, போனையே அழிச்சிட்டான் போல. இனிமே அவனை ட்ரேஸ் பண்ண முடியாதுன்னு எஸ்ஐ சொல்லிட்டாரு. ஐயோ, என்ன சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அந்த பிரகாஷ் சொன்னானாமே. இப்ப நான் சொல்றேன், நீங்க யாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணவே கூடாது. கிளிக் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்ல, பண்ணாதீங்க.